Hello everyone, welcome to SLD Tamil. இன்னைக்கு வீடியோவில் Oppo A16 ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த மொபைல் கூட என்னென்ன வருது, பாக்ஸில் என்னென்னலாம் வருது, அதே மாதிரி இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் சிம்பல் கேட்டோம், அதுலேயும் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே வாங்க, இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். ஓகே, முதல்ல Oppo A16 பாக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே 3GB 32GBன்னு சொல்லதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Oppo A16 சொல்லி கீழே அதோட நேமை கொடுத்துருக்காங்க. சென்டரில் இதோட ஒரு பிக்சரை கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட கலர் அண்ட் அதே மாதிரி இமி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொபைல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 30,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி முதல்ல வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் முதல்ல இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்போவில் ஏற்கனவே கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் இந்த டிவைஸை கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்போன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமாக கொடுக்குற மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் பாக்ஸுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒயிட் கலர் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ரிமூவல் டூல் இந்த பாக்ஸுக்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரண்டி கார்டு அண்ட் அதே மாதிரி பேப்பர் வேக்ஸ் பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிரான்ஸ்பெரண்ட் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக Oppo A16 டிவைஸை நீங்கள் இந்த பாக்ஸில் பார்த்துக்கொள்ளலாம். டிவைஸில் வர கவரில் ஒரு 4 கீ பாயிண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3D ஸ்லீக் டிசைன் அண்ட் அதே மாதிரி AI ட்ரிபிள் கேமரா, HD+ IKR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 5000 mAh லாங் லாஸ்டிங் பேட்ரி இதுக்கு கொடுத்துருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்ரி கெப்பாசிட்டி 5000 இருந்தாலும் ஸோ இதோட மினிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4890 mAh தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். A16 டிவைஸ் நான் பக்கத்தில் வச்சுக்கொண்டு பாக்ஸில் இன்னும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 வாட்டுக்கான சார்ஜிங் அடாப்டர் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி இதோட கேபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் C கேபிள் தான் இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் C கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெட்செட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்போ அண்ட் அதே மாதிரி விவோ 2 கம்பெனிஸும் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனோட ஃபுல் செட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெட்செட் கொடுத்துருக்க மாட்டாங்க. சார்ஜிங் கேபிள், அதே மாதிரி சார்ஜிங் அடாப்டர், ஒரு பேக் கேஸ் அண்ட் பேப்பர் வேக்ஸோட ஒரு சிம் ரிமூவல் டூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்ஸில் வருது. ஓகே, இப்போ இந்த பேக்கிங்கிலேருந்து எங்களோட மொபைலை நாங்கள் வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த பேக்கிங்கை நான் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபோனை நான் இப்போ வெளியே எடுக்கிறேன். ஸோ ஃபோனோட ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மேட் ஃபினிஷிங் பேக்கு கொடுத்துருக்காங்க. என்னதோட கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ல் ப்ளூன்னு சொல்கிற கலர். ஃபோனோட பேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடில் கீழே ஒப்போன்னு சொல்லி இவனோட நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் AI ட்ரிபிள் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா செட்டப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்ஸ் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. எனதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம். மொபைலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 480 நிட்ஸ் இந்த டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.52 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பவர் பட்டனோட சேர்த்து. அண்ட் அதே மாதிரி ஃபோனோட கீழ் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 3.5mm ஜாக், அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் மைக்ரோஃபோன், C டைப் சார்ஜிங் போர்ட் பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துக்கொள்ள முடியும்.
அண்ட் மொபைலோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிம் ட்ரேயை பார்த்துக்கொள்ள முடியும். இந்த சிம் ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 நேனோ சிம் இன்சர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு ஒன்றும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மொபைலை நான் ஆன் பண்ணிக்கொண்டு மிச்சம் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து நாங்கள் பார்க்கலாம். நான் இப்போது இவங்க கொடுத்துருக்கிற டிரான்ஸ்பரன்ஸ் கேஸை வந்து இந்த மொபைலுக்கு போட்டுக்கொண்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டைலிஷான ஒரு பேக்கை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி கேமராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனையும் இந்த கேஸ் வந்து கொடுக்குது. மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கலர் ஓஎஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஓஎஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சூப்பர்பான சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் பின்னால் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.5 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட டிமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைலோட 163.8 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளம், 75.6 அகலம். அதே மாதிரி இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8.4 மில்லிமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வார்ட்ரோப் டிஸ்பிளே வந்து இதில் பார்த்துக்கொள்ள முடியும். மொபைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 190 கிராம் வெயிட் வந்து இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன், இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 720 to 1600 பிக்சல்ஸ் வந்து இதுக்கு ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளே செட்டிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் லைட் மோடு கூட இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மொபைல்ஸில் இப்போ வருது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களும் வந்து கீ பாயிண்ட்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீன் கலர் டெம்பரேச்சர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வார்ம் வைக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கூல் வந்து வைக்கலாம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த மொபைலோட சில முக்கியமான ஸ்பெக்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கலர் ஓஎஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11.1 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து டச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதோட வெர்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மொபைலுக்கு ஒக்டாகோ ப்ரொசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3GB ரேம் அண்ட் அதே மாதிரி 32GB மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 32GB மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 18GB வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிற ஜிபிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேருக்கே போகுது. ஸோ 18GB தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதோட இமி நம்பர் அண்ட் அதே மாதிரி ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டேட்டஸ் மூலம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இதோட இமி நம்பர்ஸ், அதே மாதிரி ஐபி அட்ரஸ், வைஃபை மேக் அட்ரஸ், ப்ளூடூத் அட்ரஸ், சீரியல் நம்பர்ஸ் அண்ட் அதே மாதிரி இது யூஸ் பண்ணிக்கிற டைம் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கிற சிப்செட் என்னன்னு சொன்னால் மீடியாடெக் MT6765G ஹீலியோ G35ன்னு சொல்கிற இந்த சிப்செட் தான் வந்து இது யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பெட்டராக வந்து இன்னும் ஒரு சிப்செட் யூஸ் பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ 33,000 30,000க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிப்செட் வந்து அவ்வளோ பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் செலுத்தக்கூடிய ஒரு சிப்செட் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி, கம்பஸ் சென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ் லாக் ஃபெசிலிட்டிஸும் இந்த மொபைலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இது 3 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ல் ப்ளூ அண்ட் அதே மாதிரி ஸ்பேஸ் சில்வர்னு சொல்லி ஒரு கலர் வருது, கிறிஸ்டல் பிளாக்னு சொல்லியும் ஒரு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலர்ஸில் நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் யூஎஸ்பி டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. 2.0 தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்கிற ஏனைய மொபைல்ஸை விட இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ஸ் ரொம்பவும் சூப்பர்பாக இருக்காது. ஸோ இதில் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரையில் இது நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் லாக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவும் சூப்பராக ஃபாஸ்ட்டாக இந்த மொபைலில் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துள்ளாது இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த மொபைலில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 13 மெகா பிக்சலுக்கான கேமரா, எப்பச்சர் 2.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 26 மில்லிமீட்டர் வைடும் இந்த கேமராவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மேக்ரோ டெப்த்துக்காக வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க.
இந்த 2 கேமராஸோட அப்பேச்சர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2.4 கொடுத்துருக்காங்க. கூட ஒரு எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. HDR பேனோரமா போன்ற மோட்ஸும் இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் 1080pல 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கேமரா ஆப் ஓப்பன் பண்ணதுமே இதில் நைட் மோட் கொடுத்துருக்காங்க, வீடியோ மோட், ஃபோட்டோ மோட் அண்ட் அதே மாதிரி போர்ட்ரேட்டும் நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் டைம் லேப்ஸ் வீடியோ அண்ட் அதே மாதிரி பேனோரமா மோட்ஸில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இந்த மொபைலுக்கு மேக்ரோ மோட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோட்டோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் வந்து கதைக்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் Oppo A16ல் என்னென்ன வருது அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மொபைலோட கேமரா செட்டிங் அண்ட் அதே மாதிரி இந்த கேமராவால் எடுக்கப்பட்ட சில சாம்பிள்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க, மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.